கோடை வெப்பம் காரணமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் மாஸ்கோ 10 கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் புதன்கிழமை அன்று புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதி முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர் பிறந்தநாள் விழா அவர் இல்லத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை திருமேனீஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோடை வெப்பம் காரணமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் மாஸ்கோ 10 கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார். தற்பொழுது புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் காரணமாக பல தொழிலாளர்கள் வெளியே செல்லாத சூழ்நிலை நிலவுகிறது. இதனை கருத்தில் கொண்டு சமூக சேவகர் மாஸ்கோ உத்தரவாகினிபேட் மற்றும் பெரியபேட் பகுதியில் மிகவும் வறுமையில் வாடும் ஏழை தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா 10 கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் மாஸ்கோ கூறுகையில், தன்னால் இயன்ற உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளேன். இதேபோல் மற்றவர்களும் வேலைக்கு செல்ல இயலாத வறுமையில் வாடும் குடும்பங்களை கண்டறிந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். புதுவை சட்டசபை வளாகத்தில் சபாநாயகர், முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் அலுவலகங்கள் உள்ளன. சட்டசபை வளாகத்தில் அனைத்து அலுவலகங்களிலும் தீயணைப்பு கருவி புதிதாக பொருத்தப்பட்டுள்ளது. அதன் செயல் விளக்கம் இன்று காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கூறியதாவது, புதுவை சட்டசபை வளாகத்தில் தீ விபத்தை தடுக்க அறிவியல் பூர்வமான புதிய முறை வடிவமைப்பு செய்துள்ளோம். தீ விபத்து இருந்து பாதுகாக்க சட்டசபை முழுக்க தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. சட்டசபை பாதுகாவலர்களுக்கு பயிற்சி தரப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பயிற்சியாளர்கள் கூறுகையில், எளிதாக தீயணைக்கும் நவீன கருவியாகும் சட்டசபையில் அனைத்து இடங்கள் அறைகளிலும் வைத்துள்ளோம். இது பவுடர் இருக்கும் தீயின் மீது அதை செலுத்தியவுடன் ஆக்சிஜனை இழுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் என்று குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக தலைவர் சுகுந்தன், செயலாளர் அம்மா ஆறுமுகம், பொருளாளர் சத்யா, நிர்வாகிகள் முனியன், செல்வகுமார், பூபதி, கார்த்தி நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் புதன்கிழமை அன்று புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் வரவேற்று பேசினார். கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் அவர்கள் தலைமை உரையாற்றினார். விழாவில் கலைமாமணி முனைவர் வி. முத்து அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏமு ராஜன் அவர்கள் மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியும் பேச்சு போட்டியும் சிறப்பாக நடத்தி அதற்கு ஆண்டாள் கோமதி, ராதாகிருஷ்ணன், சப்தன், தீபா ஆகியோரை பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டவர்களின் நீதிபதிகளாக முன்னிறுத்தி வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து வாழ்த்துரை வழங்கினார். கூட்டத்தில் முன்னாள் பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் கோ. ஆ. ஜெகநாதன் அவர்கள், மாநில செயலாளர் பரந்தாமன், இணை செயலாளர் ஆண்டாள், மீனவரணி தலைவர் சந்திரன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். மாநில துணைத் தலைவர் ராஜ்குமரன், மாநில பொருளாளர் செல்வகுமாரி ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்தனர். முடிவில் மாநில மகளிரணி தலைவர் விமலா பெரியாண்டி நன்றி கூறினார். பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ், கலைமாமணி முனைவர் வி. முத்து, சேர்மன் RL வெங்கட்ராமன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். விழாவில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் உயர்நிலை கமிட்டி உறுப்பினர் ரவிக்குமார், மாநில மீனவரணி துணைத் தலைவர் காலாப்பட்டு குமார், சிவகுமரன், தண்டபாணி, சுப்பிரமணி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று மாண்புமிகு உழவர்கரை தொகுதி முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களின் பிறந்தநாள் விழா அவர் இல்லத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அவரின் விசுவாசிகள் பூபேஷ், சங்கர், சிவகுமார் ஆகிய மூவரும் சேர்ந்து பிறந்தநாள் பரிசாக அமைச்சருக்கு வித்தியாசமாக பூங்கொத்து சால்வை கொடுக்காமல் ஆடு பரிசாக வழங்கினார்கள். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பாலாபிஷேகம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கோவில் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
இதில் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர், அறங்காவல் குழு தலைவர் பன்னீர்செல்வம், ஆலய பூசாரி எல்லப்பன் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதி முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர் பிறந்தநாள் விழா அவர் இல்லத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பலர் கலந்து கொண்டனர். கூட்டணி கட்சி முக்கிய நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பெரியவர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டு வாழ்த்தை தெரிவித்தனர். திருவேணி நகர அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதன்படி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கிற்கு மஞ்சள், குங்குமம், புஷ்பங்களால் பூஜை செய்தனர். தங்களின் வேண்டுதல் நிறைவேற கோரி விளக்குக்கு தீபாரதனை காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு சூரசம்ஹார விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அரியந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி அன்று உலகில் வேறெங்கும் இல்லாத வண்ணம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையம்மன் ஆலயத்தில் நடைபெறும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதில் விஷ்ணு துர்க்கை அம்மன், சும்பன், நிசும்பன், மகிஷாசுரன் ஆகிய 3 அரக்கர்களை வதம் செய்து கொள்ளும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியினை கண்டு களித்தனர். இதில் முக்கிய அம்சமாக குழந்தையில்லா தம்பதியர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் ஆகியோர்களுக்கும் அம்மனின் மடியில் வைக்கப்பட்டிருந்த எலுமிச்சை பழம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பழத்தை பெற்று சென்றால் குழந்தையின்மை மற்றும் திருமண தடை நீங்கும் என்று சுற்று வட்டார பகுதி மக்களால் கூறப்படுகிறது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மயிலம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி, மரக்காணம் மத்திய ஒன்றிய செயலர் ரவிச்சந்திரன், மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய அவைத் தலைவர் குமார விசித்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் துர்க்கையின் சூரசம்ஹாரத்தை பொதுமக்களுக்கு சொற்பொழிவாக சீனிவாச வேணுகோபால் மற்றும் அசோகன் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தவத்திரு திருஞான மணிபால துர்க்கை சித்தர் மற்றும் ஆலய முதன்மை அறங்காவலர் செல்வம், ஆலய அர்ச்சகர்கள் சீதர், பரணி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்புயு பயன்பாட்டு இயக்கமும் இணைந்து நடத்தும் 195வது துப்புயு குருத்துவ விழா, துப்புயு பயன்பாட்டு இலக்கிய விழா நாள் 25/4/2024 தலைமை அருட்சகோதரி முனைவர் ஆ. பாத்திமா அவர்கள், முதல்வர் மற்றும் செயலர், இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, முன்னிலை அருட்பணி ஸ்ரீ சகாயராஜ் அடிகளார், புதுச்சேரி கடலூர் உயிர் மறை மாவட்ட குருக்களின் மாமன்ற செயலர். நோக்க உரை அருட்பணி அந்தோணிசாமி, புதுவை துப்புயு மக்கள் பயன்பாட்டு இயக்க தலைவர். சிறப்புரை தமிழ் மாமணி திரு துரை மாலிரையன், முனைவர் திரு ராஜா, தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் ஆங்கிலத்துறை பேராசிரியர். தலைப்பு துப்புயு அடிகளாரின் இலக்கியங்களின் பயன்பாட்டு மாறமும். ஒருங்கிணைப்பாளர் திரு ஏமு ராஜன், முன்னாள் தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர், முன்னாள் புதுவை நாட்டு நலப்பணித்திட்ட அதிகாரி. இவ்விழா இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இனிதே நிறைவடைந்தது. கோடை வெப்பம் காரணமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் மாஸ்கோ 10 கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் புதன்கிழமை அன்று புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதி முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர் பிறந்தநாள் விழா அவர் இல்லத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவேணி நகர அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது.